ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாங்க. நான் இந்த வீடியோக்காக ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னா இந்த கம்பெனியில் நம்ம இந்தியா గారు அதிகமாக இல்லைங்க. ஸோ நான் வந்த புதுசில் ஒரு 3 பேர் பஞ்சாப் గారు இருந்தார், ஆந்திரா గారు நான் ஒரு ஆள் தான். நம்ம சவுத் சைடில் தமிழ், கன்னடா, மலையாளி யாருமே இல்லைங்க. தெலுங்கு ஆள் நான் ஒரு ஆள் தான் இங்கே. ஸோ நான் ஒரு ஆள் தான் இங்கே இந்த நேபாளி கார் நடுவில் வேலை செஞ்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வேக்கன்சி வந்துச்சுங்க. ஸோ ஒரு 4 பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக இந்த 4 பேருக்காக ஒரு 400 பேர் கிடச்சிட்ட கால். ஸோ நம்ம இந்தியாக்காருக்கு எல்லாருக்கும் கிடச்சிட்டா. ஸோ தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டா. என்ன சொல்கிறாருன்னா நான் வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ வரல. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு பர்சனல் ரீசன்ஸ் ஆகி. ஸோ இது 4 பேரில் கூட 3 பேர் தான் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. ஸோ ஒரு ஆள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாம். அவர் ஏதோ பர்சனல் ரீசன்ஸு டிக்கெட் புக் பண்ணி கூட கேன்சல் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறமுங்க நம்ம இந்தியன் 3 பேர், ஆந்திரா గారు, அதுக்கப்புறம் நேபாள் கூட வருவாங்க. ஸோ அவங்களையும் கூட கூப்பிட்டு வரணுமோ. ஸோ நம்ம தமிழாளுக்காக ட்ரை பண்ணேன். வரான்னு சொல்லிட்டாரு 2 பேர் அதுக்கப்புறம் வரல. என்னாச்சுன்னு எனக்கு தெரில. ஃபோன் கூட அடிக்கல. அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்கும்போது யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்க. நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு சம்பளம் எப்படி, ரூம் எப்படி, டேக்ஸ் எப்படி எல்லாம் கேட்டு டார்கெட்டா. அதுக்கப்புறம் நம்மளை வரும்போது நான் இன்னொரு வேலையில் இருக்காங்க, கொஞ்சம் 10 நாள் சான்ஸ் கொடுக்குறியா, 1 மாதம் சான்ஸ் கொடுக்குறியா அப்படி சொல்கிறாரு. சரி என்ன பண்ணலாம், எனிஹவ் வந்த ஆள்னு கூப்பிட்டு தான் வரணுமோ. ஸோ இங்கே பார்த்தா லொக்கேஷன் 20 கிலோமீட்டர் இருக்குங்க. 21 கிலோமீட்டர் 20 நிமிஷமில் போயிட்டு வர முடியுமோ. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபார்மிங் லேண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ஒரு 1000 ஏக்கர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ரூம் பார்த்தா இது ரூமில் தான் அவர் தங்க போகிறாங்க. ஸோ இது முன்னாடி பெட்ரோல் பம்ப் இருந்தது. அது பெட்ரோல் பம்ப் இவரே வாங்கிட்டு அதில் அவர் ரூம் மேக்கிங் பண்ணிட்டாரு. பெட்ஸு, ரூமு, கிச்சனு அந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், மொத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாச்சு. ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ இதான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ்ஸு வர்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஆகுமோ, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ. ஸோ இது சந்தோஷமாக சொல்லிட்டாச்சுல. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு சவுத்து சைடில் யாருமே இல்லைங்க, நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டாச்சு. இங்கே நேபாளிக்கார தான் இருந்தார். அவர் நமக்கு சான்ஸ் கொடுக்கல எப்போ பார்த்தா கூட. ஸோ அப்போது அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் தேவைப்படுதானே, அவங்களால தான் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ வேறு ஆளுக்கு யாருக்குமே சான்ஸ் கொடுக்கல. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இது 3 பேரும். ஸோ பாருங்கள், பஸ்ஸு வருது. இது எங்கெங்கே போய் சுற்றி வருதோ, இது லெஸ்பன் டு இங்கே வருது. ஸோ நடுவில் இந்த பக்கம் 3-4 ஸ்டாப்பு இருக்குமோ, அதில் பிக் பண்ணி ட்ராப் பண்ணி ஒரு மாதிரி பஸ்ஸுங்க. ஸோ இது ரெட் எக்ஸ்பிரஸ்ஸு, முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருக்க. ஸோ பாருங்கள், நம்ம ஆள் வராங்க. ஸோ நீங்கள் தெரியுதில்ல, இந்த 2 பேரும், அதுக்கப்புறமும் இன்னொரு ஆள் கூட வந்துட்டார். பரவாயில்லைங்க. இந்த மாதிரி நம்ம சான்ஸ் கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்குன்னா நம்ம வேக்கன்சி இருக்கும்போதும் யாருமே வரல. ஸோ இந்த மாதிரி லக்கேஜ் போடுறதுக்காக கீழே. ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அப்புறமும் நீங்கள் போர்ச்சுகலில் இருக்கும்போதும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமும். ஒரு டைமில் ஆளே கிடைக்க மாட்டேன். அது என்னாச்சு ஒன்றும் தெரில. ஸோ இது இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நான் கேட்டாச்சு. ஸோ இவர் ஸ்ரீதர் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் ஆள் ஆனந்து. ஸோ இவர் ஸ்ரீதர் எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் போட முன்னாடி தெரியுமோ, 1 இயர் ஆயிடுச்சு அவர். இவர் ஆனந்து, இவர் శశు. இவர் 3 பேர் தான் தெலுங்கானா, ஹைதராபாத் தான் பக்கத்தில். ஸோ அது இன்ட்ரடக்ஷனுக்காக பண்ணிட்டாச்சு. பாருங்கள், காரில் நேபாளி காரு நானும் எல்லோரும் உட்காரிட்டாங்க. ஸோ இங்கே பிங்டோஸுக்கு வந்தாச்சுங்க. பிங்டோஸ் இது போர்ச்சுகலோ இருந்தாலும் தெரியும். பிங்டோஸு, இன்டர்மார்ச்சு, லீடிலு அப்படி சொல்லிட்டு. ஸோ நமக்கு போகும்போது ஒரு வாரம்லோக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து போகணுங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நடுவில் வர முடியாது. ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ அப்படி திங்ஸு, கிச்சனு எல்லாம், காய்கறி எல்லாம், வெஜிடபிள்ஸு, சிக்கனு, மட்டனு, இந்த மாதிரி பால், பிஸ்கெட்ஸு, முட்டை என்ன வேணுமன்னா இப்போ தான் எடுத்து போகணுமோ.
ஸோ நீங்கள் பார்த்தா ரூமில் வந்தாச்சு. ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்தாச்சுங்க. அங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து பேசுகிறதுக்கு இது இல்லை. ஸோ அதனால தான் எங்கள் ரூமில் வச்சு சும்மா இன்ட்ரடக்ஷன் அனுப்பிச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற ஆளுக்கு யார் எந்த ஊருக்காரன் அப்படி தெரியணும்ல. ஸோ அதுக்கப்புறமும் இதெல்லாம் இன்டர்வியூ தெலுங்குல பண்ணிட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு தெலுங்கு புரியாதுல்ல, அதனால தான் நான் தமிழில் நானே சொல்கிறேன். நான் என்னென்னு கேட்டேன்னா, நீங்கள் எப்படி வந்தால் போர்ச்சுகலுக்கு எப்போ வந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து எவ்வளோ மாதம் ஆச்சு, என்ன வேலை பண்ண போகிற, அதுக்கப்புறம் என்னோடய கம்பெனியில் வந்து என்ன வேலை பண்ண போகிற அது கேட்டாச்சுங்க. ஸோ இங்கே இந்த 3 பேர் வந்து வரும்போது அக்ரிகல்ச்சருக்காக நான் கூப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணுற சோலார் கம்பெனி சேம் கம்பெனி தான், வேலை வித்தியாசமும் அగ్రికల్చర్ உண்டு, அப்புறம் வந்து சோலார் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கூட ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் இந்த 3 பேர் கூட நான் சோலாருக்கே கூப்பிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து சோலாரில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமுங்க. புதுசால் வந்து யாருமே எடுக்க மாட்டோம். ஸோ இவர் இந்த 6 மாதம் 3 மாதமும் அங்கே கொஞ்சம் ட்ரைன் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த கம்பெனிக்கு நேராக போயிட்டு கூட நம்ம சோலார் வேலை ஈஸியாக கிடைக்குமுங்க. சோலார் வேலை வந்து கண்டினியூ கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக. ஸோ இங்கே மறுபடி இவங்கள வந்து அக்ரிகல்ச்சருக்காக வந்துட்டார். அப்புறமும் இன்னொரு ஆள் கூட வந்துட்டார், 5 பேர். இவர் நடுவில் வந்துட்டார் எக்ஸ்ட்ரா. மறுநாள் வந்துட்டார். ஸோ இன்னொரு ஆள் வந்துட்டார், அவர் மூஞ்சி நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பரவாயில்ல. ஸோ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸு. ஸோ இதுங்க ஒரு ஹாப்பியான மூமெண்ட். நான் தமிழ் ஆளுக்காக, கேரளா மலையாளிகளுக்காக பார்த்தா யாருமே கிடைக்கலைங்க. ஸோ வேறு ஒலி எனக்கு கிடைக்கல. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.